Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான யம்மியான ஆப்பிள் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்ததுங்க. போன வாரம் பறிச்சிட்டு வந்தேன். அதோட வீடியோ ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. இப்போ நான் இன்னைக்கு 3 ஆப்பிள்ஸை நல்லா கழுவி தொடச்சு அதை ஒவ்வொரு ஆப்பிளையும் 4 நாளா கட் பண்ணி உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஒரு கேரட் துருவியால துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்க நேரம் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருது. இப்போ ஒரு தவால 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். நெய் உருகட்டும். இப்போ இதில் கொஞ்சமா கேஷ்யூ நட்ஸை போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ரை ஆகும்போது நான் கொஞ்சம் ஸ்லைஸ்டு பாதாம் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து இது வறுப்பட்ட உடனே இதை எடுத்துட்டு அதே தவால நெய்யில் இப்போ துருவி வச்சிருக்கிற ஆப்பிளை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கிளறி விடணுங்க. நெய் எல்லா பகுதியிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஒரு மாதிரி கிளற ஆரம்பிச்ச உடனே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மிதமான தீயில வச்சிருங்க அடுப்பை. இப்போ இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். இடையில கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். நான்ஸ்டிக் தவா ஆனாலுமே பிடிச்சிருங்க. பாருங்க நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. இப்போ அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தின உடனே இதோட 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதையும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்க கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு. நீங்க உங்களோட விருப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சர்க்கரை கொஞ்சம் கம்மியா வேணும்னாலும் சர்க்கரையை குறைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க கிளறிட்டே வரும்போது அதோட குவான்டிட்டி கம்மியாயிட்டே வருது பாருங்க. இப்போ இதோட கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் இன்னைக்கு துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா ஆப்பிள. ஒரு சிலர் வந்து அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க மிக்சியில நல்லா அரைச்சு கூழ் மாதிரி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க அல்வா எப்படி திரண்டு வருது பாருங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சினமன் பவுடர், அதாவது பட்டை பவுடரும் கொஞ்சமா ஏலக்காய் தூள் 2 சேர்த்து, கார்டமம் பவுடர் 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க எப்படி திரண்டு வருது ஹல்வான்னு. பார்க்கவே சூப்பரா இருக்குதுங்க. இப்போ இதுல அந்த நெய்யில ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணுங்க, கலந்து விட்டுக்கணும். அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல வாசனையா இருக்குங்க. இப்போ பாருங்க நம்ம யம்மியான டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.